ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் ஸ்வாகத்தம் மீட்ஸ் பீயிங் ஒரு சக்தி ஆன் லோச்சக் மோச்சக் பச்சக் சீசன் 2. இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீமா நம்ம போட போறோம். அண்ட் இவர் வந்து ஒரு முக்கியமான நபர். இவரோட பேர் தான் இங்க பேசும் பொருளா இருக்கு கொஞ்ச காலமாக. சோ லெட்ஸ் வெல்கம் தி டீம் ஃபன்னி ஃபேக்டரி. உங்க விஜய் ப்ரோ வாங்க. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. சுகேஷ் ப்ரோ வெல்கம் டு தி ஷோ. சாரி ப்ரோ சுகாஷ் ப்ரோ. பட் இனில இருந்து நீங்க சுகேஷா மாறணும். இப்படி சுகேஷ்னே கூப்பிடுங்க. சுகேஷ்னால தேவா சூப்பர். அதாவது ரீசெண்ட் டைம்ல எல்லா டெய்லர் கடையிலும் ஃபிட் செக் பார்க்கணும்னா நம்ம அக்காவோட வீடியோ தான் நம்ம பார்க்கணும். சூப்பர். ஓகே, உங்களை மாதிரி ஆளுங்க பார்த்தா கண்டிப்பா அது வைரல்ல போகும். எஸ். எப்படி இருக்கீங்க 4 பேரும்? இது வரைக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மாட்டிட்டு என்ன ஆக போறேன்னு தெரியல. மன்னிக்கணும், அவர் மறந்துட்டு பேசுறாரு. எங்களுக்குள்ள அந்த ஒரு 2 வருஷம் பாண்டிங் இருக்கு. ஒன்னா ஸ்கூல் படிச்சோனால இப்போ வந்தோட மீசெல்லாம் வளர்ந்துருச்சுல, பாக்குறதுக்கு ஆள் வித்தியாசமா இருந்தா ஏய் மெச்சூர் ஆயிட்டாயா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாருமே எந்த நிலைமையில இருக்காங்கன்னு அவங்களாம் வந்துட்டு ப்ரீ மெச்சூர்ல இருந்து மெச்சூர் எங்கேயோ போயிட்டாங்க. எஸ் எஸ். நம்ம இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி யார் யார் டீம் ஆக போறீங்கன்ற ஒரு தேடல். ஆல்ரெடி அப்படியே டீமா நிக்கிறோம் பாருங்க. அப்படியா? கொலை பண்ணிடுவே உன்னை. சோ 2 பேர் ரெடியா இருந்திருக்கீங்களா? ஏன் 3 பேரா வச்சுக்கலாமா? யார் சாமி இவன்? சோ அப்போ நீங்க 2 பேர் தானே? ஆமா. ஷுவரா? சுகர். ஓகே, இப்பயே நம்ம சுகர் எட் பண்ணலாம். நீங்க உங்க போடி இல்லம்மா? எஸ். போன வாட்டி அந்த சைடு நின்ன ராசியே இல்ல, அதனால ராசி இருக்கிறதுனால இந்த பக்கம் நிக்க வச்சிருக்க பத்தியா? டேய் நடிக்காதடா. இப்போ உங்க டீமுக்கு பேர் இருக்கணும். உங்க டீமுக்கு என்ன யோசிச்சு சொல்லுங்க. இரியா டைம் கொடுக்காம உடனே ப்ரீபெய்ட் ரிசிப்ட் மாதிரி கமான் யோசிக்கிற மாதிரி ஆச்சு பண்ணுங்க. ஃபன்னி ஃபேக்டரி சோலோ ஸ்டார்னு வச்சிரலாமா? ஃபன்னி ஃபேக்டரி சோலோ ஸ்டார்ஸ். நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க ஐயா. எழுத்த போய் ஒரு டீ கடை போட்டேன். சோ டீம் ரெடியா? பேரு சோலோ ஸ்டார்ஸ் ஃபன்னி ஃபன்னி ஃபேக்டரி. ஃபேக்டரி. ஓகே, இன்னைக்கு நடக்க போற போட்டி ஃபன்னி ஃபேக்டரி, இன்னொன்னு சோலோ ஸ்டார். 2 பேருக்கு தான் போட்டியே. உங்க 2 பேருக்கு தான் அது அடிச்சு. ஆக்சுவலி இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும் பஸரை பிரஸ் பண்ணி தான் சொல்லணும். நீ என்ன சொல்ற? போன வாட்டி அப்படித்தான் நான் அழிச்சிட்டேன்ல. முதல் ரவுண்ட்ல ஒரு லைஃப் லைன் இருக்கு. ஒரு வாட்டி நீங்க ஆன்சர் பண்ணி தப்பா சொல்லியிருந்தாலும் இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கலாம். சூப்பர். இது போன தடவை இல்லல? ஐயா எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டைம் மெமரி இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னட்டு சொல்லுங்க. ஐயா நான் வேணா நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குறேன். நீங்க குடிச்சிட்டு நெல்லிக்காய் வாங்கி மட்டும் கொடுங்க, நான் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லதுயா. முதல் ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? முதல் ரவுண்டோட பேரு ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அப்பயே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 4 க்ளூ கொடுப்போம். அந்த க்ளூவை பேஸ் பண்ணி அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும். முன்னாடியே இப்ப 2வது க்ளூ தெரிஞ்சிச்சுன்னா பஸரை பிரஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. ஐயோ. ஒரு ஏர்போர்ட் ஏரோப்ளேன்லாம் இருக்கும் இல்லையா, உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. சோலோ ஸ்டார் இஸ் ரெடி டு அட்டாக். அமுத்துறா. இல்ல இல்ல. ஏர்போர்ட் பேஸ் பண்ணி ஒரு சில படங்கள் தான் வந்திருக்கு ஆமா நினைக்கிறேன். அதான் வெச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்ளூ ஒரு டெடி பியர் பொம்மை. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பிடித்த ஒரே பியர் டெடி பியர். அடுத்த க்ளூ போயிடலாமா? அடுத்த க்ளூ போயிடலாங்க. அடுத்த க்ளூ. வாவ், இதுக்கு மேல ஒரு ஈஸியான க்ளூ என் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது. ஐயோ இன்னும் மக்கா இருக்கும். டெடி பேர் கப். ஏதாவது க்ளூ கொடுப்பீங்களாயா? இப்போ கொடுத்தது தான் என் க்ளூவு. இதுக்கு மேல க்ளூ கொடுக்கறோம்னா நாங்க வேற ஷோ தான் நடத்தணும். நம்ம டீம் கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். 4 பேருமே கொஞ்சம் முட்டாள் பண்ணாங்க. அதனால தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் நாங்க. கொஞ்சம் ஈஸியா கொடுத்தீங்களா? அடுத்த க்ளூக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே, அடுத்த க்ளூ. வாவ், பிஸ்கெட். அழுத்துரு. இரு. சோலோ ஸ்டார்ஸ் இன் தி மேக்கிங். ஆமா. கரெக்ட். ஓகே, சொல்லுங்க. கில்லி. கில்லியா? ஐயோ இல்லையா? எதனால கில்லி? கப்பு. கப். கபடி மேட்ச். கப்பு. பிஸ்கெட் ட்ரெயின்ல பிஸ்கெட் கொடுத்தாங்க, குடத்தை வித்துட்டோம். சூப்பர். பொம்மைக்கு நடுவுல த்ரிஷா இருப்பா. வாவ். ஓகே. ஆமாப்பா. திருச்சா விட்டுட்டு போவார்ல. விட்டுட்டு போவாங்களே கடைசி கிளைமேக்ஸ். அப்படியா? அது எந்த ஏர்போர்ட் சொல்ல முடியுமா? சென்னை ஏர்போர்ட். மதுரை ஏர்போர்ட். மதுரையா திருச்சியா? சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட். ஓகே, அந்த ஆன்சர் ஐயோ. சூப்பர். விஜய் ஃபேனா இருந்துட்டு இது கூட சொல்லலடி. எஸ். இவரா? இல்லங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். தளபதி விஜய். கில்லி பாட்டுல இருந்து ஒரு டைலாக் மாதிரி. லைட்டுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? காரப்பூரி வாங்கி தெரியா? காரப்பூரி சாப்பிடுற நேரமா இது? இது முத்துப்பாண்டி கோட்டடி.
இதை நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த ரவுண்ட் நாங்க ஜெயிக்கிறோம். ரகுவரன் வராரு கிளியில. அது இப்படி வரும் ப்ரோ. அது அடுத்த கேள்வி உங்களுக்காக இதோ வந்துட்டு இருக்கு. சாவி ஒரு கீ. நீ என்ன சொல்ற? யா ஓகே. தி நெக்ஸ்ட் க்ளூ ஒரு மருத்துவமனை. யோசிச்சுக்கிறதா பார்த்தா நைட்டு 1000 படம் பார்த்துட்டு நான் என்ன ஜகபராயா நானு? நெக்ஸ்டா ஓகே. அடுத்த க்ளூ ஒரு குட்டி யானை. ஏதாச்சும் ஒன்று சொல்ல. எனக்கு என்னடா தெரியும். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன்னா இது சமீபத்துல வந்து ஒரு படம். சமீபத்துல வந்த படமா? வா பாரு அவங்க ஷாக் ஆச்சு ஆறாங்க. நீங்க என்ன ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? சமீபத்துல படமே பார்க்கலையே. எவ்வளோ பாவி. இப்பதானே ஒரு லாஸ்ட் இயர் வந்த படமா? இப்போ இந்த இயர் இந்த இயர்னா இன்னும் 4 மாசம் தான் ஆயிருக்கு. 4 மாசத்துல வந்த படம். ஷூரா? கண்டுபிடிச்சேன். அடுத்தாச்சு அடுத்தாச்சு. தாய் கிழவி. தாய் கிழவி. ஐயோ ஐயோ. யா எஸ்எஃப்எக்ஸ் நாங்க போட்டுக்கிறோம். யா ஆமாடா. இல்ல என் படம் பார்த்திருக்காருயா. எதனால? கமல் சாங் வரும். ஓகே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. Okay. செகண்ட் ஃபுல்லா அது கீ தான் தேடுவாங்க படம் ஃபுல்லா. அப்படியா? ஓகே. அதனால இந்த ஒண்ணு கேட் சரி பார்த்து பாத்துருவோம். அடுத்த க்ளூ காட்டுங்க. ஃபேன். சோ தாய் கிழவி அப்படின்னு ஆன்சர் சொல்லிருக்காங்க. அந்த ஆன்சர் கரெக்ட்டா தப்பான்னு பாப்போம். ரைட் ஆன்சர். ஒண்ணேயா வாரம் வெள்ளிக்கிழமை படம் பார்க்க போனதுக்கு இதுக்கு பிரோஜனமா இருக்கியா? சோலோ கேட்டஸ் ஒரு பாயிண்ட்டும் மன்னி ஃபேக்டரி ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. இப்போ நடக்க போறதுதான் இறுதி கட்ட கேள்வி. யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் மூளை ரோலோட. யோசிடா, கொஞ்சம் யோசி. போடவே இல்ல, யோசி டார்ச்சர் பண்ற. ஓகே லாஸ்ட் முதல் மேல கண்ணு இருக்கட்டும். நெக்ஸ்ட் கேள்வி ஒரு செயின். சங்கு செயின். சங்கு 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 செயின். அடுத்து போயிடலாம். சங்கு செயின் போட்டவர் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த க்ளூ பாட்டியும் பேத்தியும். ஒரு பேத்தி கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. படத்துலயும் என்ன தெரிகிறது? ஏ ஏதோ துக்க விசாரிக்க வந்த மாதிரி இருக்கீங்க. அடுத்து 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 அடுத்தியா? த நெக்ஸ்ட் க்ளூ ஒரு டெலிஃபோன். ஐயோ இந்த 5 நிமிஷம் மௌனஞ்சலி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கீங்க 4 பேரும். இல்லையா மண்டக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. புதுசா பழசா? இது அடுத்து வரப்போற க்ளூ தான் படமே. ஸோ அடுத்த க்ளூவை பத்திரமா பாருங்க. அமத்திட்டு சொல்லலனா. த நெக்ஸ்ட் க்ளூ வாவ் வால் பெயிண்டிங். இந்த படத்துல ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. ஆக்சுவலி ஒரு தேடல் நிறைந்த ஒரு கதையா இருக்கும். ஐயா இந்த நல்ல டீ கடையில டீ வாங்கி குடிச்சு பேசுற மாதிரி பேசினே இருக்காங்க. அடிச்சிடலாம் இருக்கு. அது அடிச்சிட்டாங்க. என்ன படம்? மார்க் ஆண்டனி. இல்ல 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 இல்ல. ஐயோ போச்சு போச்சு. ரெண்டா சான்ஸ் இருக்குடா. மாறன். ஐயோ ஆமுக்கு கண்டுபிடிச்சேன். அப்ப அடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. மாறன். ஐயா சார்லி. ஐயா சார்லியா? சார்லியோட தமிழ் வெர்ஷன் என்னக்கா? எனக்கு என்னடா தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க? மாறன். மாறனா? மாறா. சோ மாறனா மாறாவா? மாறா மாறா. மாறா. இதுக்கு ஏர்மாறா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஐயோ And the answer Mara is the right answer. யாருங்க ஜெயிச்சோம்? நாங்க ஜெயிச்சோமா? சொல்லாம இருந்தாலும் அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கடா. சொந்த ஃபேக்டரியில இருந்து தனி கடை போட்டீங்க. அவர் சொன்ன ஆன்சர்ல இருந்து தனி ஆன்சர் எடுத்து சோ இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது டீம் சோலார் ஸ்டார்ஸ். ஐயா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டீங்க. ஓகேங்க அப்பாடா. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இந்த ரவுண்ட்? அதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இது கேட்டு ரொம்ப. ஏன் எப்படிதான் இதுல பங்கு இருக்கியா உங்களுக்கு? ஆமா. நீங்க நானும் அப்படித்தான் நயன்தாரா விஜய் சேதுபதி இப்படியே பேசிருக்கீங்களா? அவங்க உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து கரெக்டா அடிச்சிட்டாங்க. மாறன். இல்லங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் கேட்கணும். நாங்க அங்கெல்லாம் பாக்குறதே இல்லையே. நாங்க எடுத்து பதில் சொல்றதுன்றது. சரி பரவாயில்ல, வின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சோ இந்த 2 பேர்ல யார் வந்து நம்ம ஜன்னாக்குள்ள போறீங்க? புரியல? சரி ஓகே போவோம். ஐயா ரொம்ப பறக்குமா? நீ இப்பவே காட்டுற. போடு பிராண்ட் நேம் ஒரு பறந்து காட்ட வேண்டியதான், பறக்காதே. ஓகே ரெடியா? வாங்க. இப்போ நீங்க அந்த பக்கம் வந்துடலாம். அடிவேல ஒரு கண்ணாடி போட்டிக்கலாம் அந்த மாதிரி. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைமிங்யா. 20 செகண்ட். இந்த 20 செகண்ட்குள்ள பறக்கிறது எவ்வளவு எடுத்தீங்களா தான். இப்படிலாம் பிடிக்கூடாது. ஒன்லி இப்படிதானங்கயா? எஸ் பறக்கிறது மட்டும் கைகளால் பயன்படுத்தி பிடிக்கணும். ஓகே உங்களுக்கான 20 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. ஏய் என்ன கை அவன் 100 ரூபாய் கொண்டு வந்து முடிக்கிறான். பரவாயில்ல புடி புடி புடி. ஏய் பரவாயில்ல, ஒரு கிலோ புறா தள்ளி விடுறா. அப்படிதான் 5 செகண்ட்ஸ். புடி பெட்ரோல் வந்தா சொர்ணே புடி. 4 3 2 1 டைம்ஸ் அப். டைம் அப். சூப்பர். இது நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஓகே இப்போ 950 நீங்க எத்தனை மடங்கா மாத்த போறீங்கன்னு பாப்போம். யார் வந்து சுத்த மூணா போறீங்க? வந்தா கூட ஓகே தான். சுத்தவா? சுத்தலாம். நல்லா 7ல வந்து நிக்கணும்.
ஐயோ, தலை சுத்து. தலை சுத்துதா தலை சுத்துதா? நான் வச்சுக்கிட்டு ஐயா, சக்தி மட்டும் வரக்கூடாதுங்க ஐயா. சூப்பர். நல்ல எண்ணங்களுக்காகவே உங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ரோ சக்தி ப்ரோ நீங்களா அது? Yes. அவன் தான் வருவான். அவன் தான் வரமாட்டான். அடுத்து இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. என்ன போகுது நல்லா It's 6 yes. So மொத்தமா 5700 rupees ஜெயிச்சிருக்கீங்க. சோலோ கிரியேட்டர்ஸ் தாங்க. ப்ரோ அடுத்து ஜெயிக்கிறோம் ப்ரோ நம்ம. முதல் வருமானத்தை 5700 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். மை காட், பாத்தீங்களா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நீங்க மாறன்னு சொன்னதை மாறா சொல்லி ஓகே நோ ப்ராப்ளம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். ஓகே ரைட். ஓகே ஐயா, போன சீசன் வந்தீங்களே, எவ்வளவு ஜெயிச்சிங்க ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் 150 அவ்வளவுதான் நினைக்கிறேன். மை காட். இல்ல அதுல வந்துட்டு அனீஷ் ஒழுங்கா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நாங்க ஒழுங்கா பிடிச்சோம், அவனுங்க ஒழுங்கா பிடிக்கல. அவனுங்க பிடிக்காதனால 150 ரூபா. நாங்க 10,000 சம்திங் எப்படியா இந்த வாட்டி அந்த 150 ஆச்சு எடுக்கல ஐடியா இருக்கா? அதை விட அதிகமாயா 7 மடங்கு. அட மலக்குறங்க. 150 to 7 மடங்குலாம் எவ்வளவு வருது? சரி ஓகே, அதிகமாலாம் வரல. எங்க ஆளோட அறிவு எடு தெரியுமா? படம் ஃபுல்லா சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். அப்ப கூட தெரியாது. பேர் வந்து மார்க் ஆண்டனின்றாரு வந்து. அதுதான் பாராட்டக்கூடியது. எஸ்ஜே சூர்யா விஷால் எந்த படம் நடிச்சிருக்காங்க? சரி ஓகே, முதல் ரவுண்டு சாமிக்கு விட்டீங்க, பரவாயில்ல. 5700 ரூபாய் சூப்பர். ரெண்டாவது ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ரெண்டாவது ரவுண்டோட பேரு மாயா மாயா எல்லாம் மாயா. ஓகே, இந்த மாயா மாயா எப்படி இருக்குன்னா, ஒரு சீனோட ஃப்ரேம் கொடுத்துருவோம். அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு என்ன படத்தோட ஃப்ரேம்னு கண்டுபிடிக்கணும். ஓ, எந்த படத்தோட ஃப்ரேம் கண்டுபிடிக்கிறோம்? இந்த வாட்டி லைஃப் லைன்லாம் கிடையாது. ஏன் நான்லாம் படம் பார்த்ததே இல்ல. ஒரு வாட்டி தப்பா சொன்னா தப்பு தான். ஓகே ஓகேயா? ஓகே. வாரம் படத்துக்கு போயிருக்க, ஒழுங்கா ஆன்சர் பண்ணு. உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. பயங்கரமான ஒரு படம், அன்எக்ஸ்பெக்டடா ரூல் பண்ண ஒரு படம். டக்குன்னு இது காணும் காலங்கள் அப்படின்னு சொல்ல வர மாதிரி தோணுது. அடிச்சிரு பாத்துலாம். போனா போட்டு ராட்சசி. ராட்சசன். ராட்சசி. ராட்சசனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ராட்சசிக்கு போறீங்களா? ராட்சசன்லயே ஸ்கூல் காட்டும். எதனால ப்ரோ? இல்ல அதுல அவங்க ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்கல்ல ராட்சசில. இதுல இந்த ஃப்ரேம்ல என்ன பண்ணுவாங்க? ஆமாண்டா, இது ஃப்ரேம் பார்த்து இந்த ஃப்ரேம் அந்த படத்துல வந்திருக்கும். ஐயா இங்க தானே இருக்கீங்க. ஒன் மோர்யா. ஒன் மோரா? நான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஷோ டப்புன்னு கனெக்ட் பண்ண முடியல. பண்ண முடியலையா? அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாதுங்க ப்ரோ. ப்ரோ அவங்க அமுக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன படம் கண்டுபிடிக்க முடியுதா? சொல்லுவோமா, சும்மா சொல்லுவோமா? யூத்துங்கய்யா. யூத்துங்களா? அப்படி இல்லனா வந்துட்டு வித் லவ். வித் லவ் இல்லனா யூத் அப்படின்றீங்களா? ஓகே, அந்த ஆன்சர் என்னன்னு பாப்போம். அந்த ஆன்சர் யூத் என்பது கரெக்டான விடை. நாங்க என்ன ஜெயிச்சோமா? இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் அமுக்கணும். அவங்க அமுத்திட்டாங்களாமா. அவங்க ஃபர்ஸ்ட், நீங்க வந்து 21st அமுக்கி இருக்கீங்க. யூத் தான்டா ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன். உங்களோட 150 கனவுலாம் பலிக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. ராட்சசன் சொல்லிட்டு சரி யூத்துக்கு வருவாங்கன்னு பார்த்தா ராட்சசியா. ராட்சசி கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம், இது பிரைவேட் ஸ்கூல் யூனிஃபார்ம். ஏய் சே, நான் ஃபர்ஸ்ட் நான் யூத் தான் யோசிச்சேன். எவ்வளவு யோசிக்கிறான்பா அவன். ஐயா யூத் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? அதுல அந்த தனுஷ் மாதிரி பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எங்கால சூப்பரா பண்ணுவாரு. இப்போ நீங்க அதை சொல்லுங்க, அவர் பண்ணுவாரு. ஐயா உங்களுக்கான யூத் படம் சீன் ரீக்ரியேஷன் இதோ. பண்ணா சொட்டையெல்லாம் தெரியும். ஐயா நான் பண்ணா கொஞ்சம் கிளார்லாம் அடிக்குது. நீங்க லைட்டா பண்ணு. ஐயா நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே. நான் சொல்றேன் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணலாம் ஐயா. இன்டர்சேஞ்ச் ஆன்சர் பண்ண தேவையில்ல. அந்த ஹீரோ பேர் என்னது? அதெல்லாம் பிரவீன் தானே? பிரவீன். பிரவீன். பிரவீன் 3 பட தனுஷ் மாதிரி நீ பண்ணுவல, ஒரு வாட்டி பண்ணி காட்றா. இப்படி பண்ணுங்க. சூப்பர். சோ கரெக்டா ஆன்சர் பண்ணியும் உங்களுக்கான பாயிண்ட் வராது. ஏன்னா நீங்க அமுக்குற அந்த பட்டன்ல தான் அந்த பவர் இருக்கு. ரெண்டாவது க்ளூக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி இதோ. அமுக்கிட்டாரு. சொல்லுங்க ஃபனி ஃபேக்டரி. பாஸ் என்ன பாஸ்? என்ன அமுக்கிட்டு ஏதோ பழைய படம் பாக்குற மாதிரி கை கட்டிட்டு இருக்கீங்க? 5 4 3 ஏய் நாங்க சொல்றோம். 2 ஜில்லா 1 ஜில்லா. விஜய்னு அந்த ஆள் பேரை வைக்கிற மட்டும்தான் அவருக்கு சம்பந்தப்பட்டது. ஜில்லா வாங்கயா? நானே சொன்னேன் ஜில்லா கிடையாது. சும்மா சொல்லவா? சும்மா சொல்லுங்க. உத்தமபுத்திரன். எனக்கு என்ன ஒரு கடுப்பா இருக்குன்னா ஆன்சர்லாம் தெரியுது, எதுக்கு அமுக்கிறதுக்கு? இல்லங்க, அதுக்குள்ள அவங்க அனுப்பிடுறாங்க. அதான் போட்டியே இருக்காங்க. நீங்க நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தோம் தெரியுமா? நாங்க அழுத்தி முடிச்சு பாருங்க, விட்டுறோம். இங்க பாருங்க என்ன இப்படி இருந்தா சொல்றாங்க எப்படி? பாருங்க. என்னய்யா பழைய படம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? பழைய படம் அது. உத்தமபுத்திரன் புது படமா? சரி ரைட் ஆன்சர் உத்தமபுத்திரன். ஆனா யாருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம, ஒரு வரவும் இல்லாம ஒரு டீம் ஆடிட்டு இல்ல இருக்கு. இல்ல இந்த நம்ம அழுத்த வேணாம். ஓகே,
இப்போ உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒண்ணு கொண்டு வரோம். அதாவது என்னன்னா யார் தப்பா சொல்றாங்களோ அந்த பாயிண்ட் அவங்களுக்கு போயிடும். உங்களுக்கான அடுத்த க்ளூ. ஓகே சூப்பர். நாங்க தான் ஃபர்ஸ்ட். அழுத்தியாச்சு இருங்க, இருங்க. அழுத்தியாச்சு. ஒரே நிமிஷம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் அது. கூட்ட நெரிசல் பண்ண வேணாம். ஒரே நிமிஷம் இருங்க. என்ன கேர் ஆகுதா? சொல்லணும்னு வெயிட் பண்ணி. சொல்லுங்க. தலைவர் தம்பி தலைமையில். தலைவர் தம்பி தலைமையில். பரவாயில்ல. ஏன் என்ன நடக்கும் இது? கடைசி கிளைமேக்ஸ் அந்த டேங்க் உடைஞ்சு விழுமே. டேங்க் உடைஞ்சு விழுமா? உங்க வீட்ல இந்த மாதிரி டேங்க் உடைஞ்சு விழுந்திருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் நடந்தது இல்ல. இந்த மாதிரி அவன் சொல்றானா அதான் ஆன்சர். டேங்க் உள்ள போயிருக்கீங்களா? க்ளீன் பண்றதுக்குலாம் போயிருக்கோம். ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க டேங்க் க்ளீன் பண்றதுக்கு? ஆள் கூப்பிட்டுருவோம் ஐயா, அவங்க வந்து க்ளீன் பண்றோம். பாத்தீங்களா, நாங்க மிச்சம் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா, அந்த 150 ரூபா வந்து அதுக்கு செலவு பண்ணிருக்கீங்க. 150 ரூபாய்க்கு சூப்பரா வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே, தலைவர் தம்பி தலைமையில் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் கரெக்டானு பாப்போம். The right answer. ஜெயிச்சிட்டமா? சோ ரெண்டாவது முறையாக ரெண்டாவது ரவுண்ட் ஜெயிக்கிறது சோலோ ஸ்டார்ஸ். அவங்க அந்த இத அம்தாம இருந்தா நாங்க தான் மூணுமே ஜெயிச்சிருப்போம். நாங்க தான் சொல்லிருப்போம். பட் அது நடந்து போச்சு. ஆமா, ஒன்னும் சொல்லாம ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. பாருங்க நிறைய படம் பாருங்க. அந்த ஆள் பார்க்காத டிடி பொதிகை. அதுல வர படமா பார்த்தா எப்படி தெரியும்? ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்க பார்த்த ஒரு 10 படத்தை சொல்லுங்க. ட்ரிபிள் டி பாத்துட்டோங்க நாங்க. அவனுக்கு மார்க் ஆண்டனின்றீங்க, மார்கன்றீங்க. நான் கூட அட்லீஸ்ட் காணாங்களாச்சும் சொல்லிருக்கலாம். அதை சொல்லி தான் நானே கண்டு இருப்பேன். டிஸ்குவாலிஃபை பண்ணிருப்பேன். ஓகே, இப்போ ரெண்டாவது ஜெயிச்சிட்டீங்க. இப்போ யார் உள்ள போய் எடுக்க போறீங்க? நீயே போறியாடா? அள்ளிட்டு வரியா? சரி 100 ரூபா. போயிட்டால். ஓகே, இரண்டாவது முறையாகவும் நீ அள்ளு, நான் சுத்துறேன். ஓகே. ஒரு முக்கியமான அமௌண்ட்டை நாங்க ஆட் பண்ண போறோம். 500 ரூபாய். 500 ரூபா. உரிமையா இருக்கு. 200 அவசரம் 200 ரூபாய். ரூபாய். ஓகே, 200 rupees is for you guys. 20 செகண்ட்ஸ் பறக்கிறத மட்டும் புடிச்சிட்டு சமத்தா வந்துருங்க. ஓகே, ரெடியா? And your time starts now. அள்ளுடா, அள்ளு. புடி புடி. அப்படியே போடுறா. புறா புறா. புடி அப்படியே புடி 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 புடி. 100 ரூபா 100 ரூபா எடு. 100 இங்க ரூபா பாரு, இதுல ஒட்டி பாரு. மாட்டிட்டு இருக்கு பாரு. அவன் காது கேட்கல போல இருக்குங்க உள்ள. அப்படியே காலை வச்சு காலை தள்ளுடா. அப்படி காது கேட்கல. தள்ளு. Last 5 seconds. 5 செகண்ட்ஸ். புடி 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 புடி. 3 2 புடுறா. புடுறா டேய். 1. Time's up. ஆஹா. நான் வேண்டிட்டு இருக்கேன். காலையில யார் மூஞ்சில முழிச்சான்னு தெரியல. தேவா 940 rupees எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 940 எவ்வளோவா மாத்த போறீங்கன்றது தான் இப்போ கதையே. இப்போ யார் சுத்த போறீங்க? ஓகே, தலையெழுத்த மாத்துங்க. டின் 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 டின். பொறுமையா சுத்த வேண்டியதுதானே. இது வருவாராம். தலலாம் 5 4 It's 4x. சூப்பர். ஓகேடா, ஓகேடா, ஓகேடா. 3760 rupees ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தமா நாங்களே கணக்கு போறோம். நீங்க மைண்டை யோசிக்க வேணாம். மண்டையில பஃபர் ஆகும். 9460 rupees ஜெயிச்சிருக்கீங்க. வாவ் சூப்பர். ஓகே, லாஸ்ட் ரவுண்டோட பேர் என்னன்னா, நம்மலாம் யாரு? மனுஷங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ரெண்டு படங்க கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன்னி ஃபேக்டரி, சோலோ ஸ்டார்ஸ் அல்ல காமனா இருக்கிறது என்னது? நாங்க தான். அதான் ஆன்சர். ஓ ஒரே ஹீரோ ரெண்டு படம் நடிச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஹீரோ மட்டும் இல்ல, உள்ள ஆர்டிஸ்ட் யாரு? சிங்கர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர். அம்மா இந்த படத்தை தவிர வேற எதுவும் நீங்க எங்களுக்கு காட்ட மாட்டீங்களா? இந்த ஷோவே படத்தை பேஸ் பண்ணி தான்யா. புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சுது. இதான் கேம். ரெண்டு படத்தை கொடுத்துரும். மொத்தம் 5 க்ளூ. 5ல யார் மேக்ஸிமம் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னா. 5 இந்த வாட்டி தப்பா ஆன்சர் பண்ணா பாயிண்ட் அவங்களுக்கு வேணும். நல்ல வேளை மைனஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்கன்னா மனசை விட்டுருப்பேன். மூளையை கசக்கி பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. அது எங்க இருக்கு? உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. கண்ணே கலைமானே ஆதவன். அமுக்குங்க அமுக்குங்க அமுக்குங்க. ஐயா சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் 2 படத்துல. உதயநிதி ஸ்டாலின் 2 படத்துலயும் வருவாரா? அதனாலதாங்க கண்ணே கலைமானில ஹீரோ, இதுல வந்து கிளைமாக்ஸ்ல வருவாரு. அப்படியா? ஐயா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இல்ல இல்ல ஆமா ஆமா. என்ன ஆமா? என்ன ரோல் பண்ணுவாரு? அதுல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வருவாரு. இப்படி 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 கை கட்டின்னு ஒரு ஆக்டிங் பண்ணுவாருங்க. இதுல வந்து ஹீரோவா பண்ணிருக்காருங்க. கண்ணே கலைமானில ஹீரோவா பண்ணிருக்காரு. ஐயா அருமையான படங்க ஐயா. தமன்னாவும் சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அப்படியா? சூப்பரா இருக்கும். வரலாம் நிறைய பில்டப் கொடுக்குறான் அவன். The answer is right. சூப்பர்க்கா. உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இந்த 2 படத்தையும் நடிச்சிருக்காரு. ஆமா. சோ வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த படம். ஆமா, இந்த படம் எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது க்ளூ ரெடியா? ரெடி ரெடி. ரெடியா? உங்ககிட்ட ரெடியான்னு கேட்கறவே எனக்கு சங்கட்டமா இருக்கு. எங்க ஆள் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? 2 பேரும் நயன்தாரா இருக்காங்களான்னு கேக்குறாரு. அடுத்த க்ளூவை போடுங்க. சிவகாசி சந்திரமுகி. அக்கா அமுக்கிருங்க. அமுக்குங்க. அமுக்கிட்டேன்.
சொல்லுங்க. உங்க நயன்தாரா தான். உங்க நயன்தாராவா? பாட்டு வரா. நயன்தாரா அப்படின்றது சரியான விடை. ஜெயிச்சுட்டு எப்படி ஒரு வழியா? ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. இன்னும் 3 கேள்வி இருக்கு. அடுத்த க்ளூக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். உங்களுக்கான அடுத்த க்ளூ, நான் கடவுள் சேது. ஐயா அவங்க அமுக்கிடுறாங்க. இதெல்லாம் போங்கு. பாலா 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 சார். பாலா சாரா? ஏய் இவங்க போன தடவை பண்ண மாதிரியே பண்றாங்க. ப்ரோ பதில் சொல்றோம் ப்ரோ நாங்க. அங்க வரும்போதே அமுத்திடுறாங்க. ப்ரோ பதில் சொல்றோம் ப்ரோ. இது நான் அமுக்குறேன். பாலா சார் என்பது சரியான விடை. சோ இன்னும் நீங்க ஒரே ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா bro, இத நான் பாத்துக்கறேன் bro. போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இந்த நாங்க வாட்ச் பண்றோம். அந்த டைம் பாருங்கய்யா. கை எடுத்துருங்க. நீங்க அப்படி பண்ணுங்க. இப்படி வச்சுக்கலாம். இப்படி ப்ரோ இங்க வச்சுக்கலாமா ப்ரோ? நோ 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 நோ. உங்களுக்கான அடுத்த க்ளூ, அவர் ரொம்ப கிட்ட பாருங்க பாருங்க. இருங்க சொல்லுங்க. எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா. That's the right answer. So 2 புள்ளிகள் எடுத்து சம நிலையில் இருக்கீங்க. இப்போ லாஸ்ட், இந்த எபிசோடோட லாஸ்ட் கேள்வி, யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் இந்த ஜெண்டாக்குள்ள போய் காசு எடுக்க போறீங்க. ஓகே, அந்த லாஸ்ட் க்ளூ. வர்றாவே. ஓகே ஓகே. சார் அவங்களும் சொல்லலாம். அன்சிகா மோத்வானி, வாலு மான் கராத்தே ஹீரோயின். அன்சிகா தீதியா? அன்சிகா மோத்வானிங்கய்யா. எனக்கு தீதி. நாங்க அன்சிகா தீதி, நாங்க 2 பேரும் நாங்க எம்ஐடில ஒர்க் பண்ணிருக்கோம். இஸ் வெரி ஸ்வீட். நாங்க ரீல்ஸ்லாம் பண்ணிருக்கோம். டார்லிங் நம்ம பார்க்கலாம். கரெக்ட் தானே? ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இவங்க தான் இதுக்குள்ள போக போறாங்க. அன்சிகா தீதி என்பது ரைட் ஆன்சர். சரி, 2 வடமும் எத்தனை தடவை பாத்துறோம். சோ அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சண்டாக்குள்ளேயும் போய் காசு எடுக்க போறீங்க. வழக்கம் போல இந்த வலைப்பேச்சு மாதிரி ஒரு 2 பேர் நல்லா டிஸ்கஷன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்க அந்த பெட்டிக்குள்ள போறது கூட வாய்ப்பு கிடைக்கலையே. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்போ நாங்க 500 ரூபாவை ஆட் பண்ண போறோம். ஓகே, அதே 20 செகண்ட்ஸ் தான். ஓகேங்க. உங்களுக்கான 20 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. காலு 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 தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு. அப்படிதான் அப்படிதான். அவளோ தள்ளி புடிச்சான். ஏய் புறா டுவாகு புறா. ஏறா 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 ஏறா. கொத்த மாட்டிக்கிச்சு. அட யார்? டேய். டேய் ஏறா. ஏறாடா. ஐயா, ஒரு லாயல்ட்டிக்கு ஒரு சலை வைக்கணும்னா நான் இந்த ஆளுக்கு வைப்பேன் என் எம்எம்ல. என்னடா? அதாவது எங்க டீமே பாவம் போற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். சட்டை கிழிஞ்சிருச்சா? ஒரு கொத்தா ஒரு பண்டில புடிச்சிட்டான். இதுக்கு மேல எனக்கு ஒரு பைசா வேணும்னு நின்ட்டான். குடிக்க வேண்டியதுடா. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சுனே. யாரா? என்னடா போகிக்கு எரிக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்க. 4680 ரூபாய் சுத்தணும்னு ஆசை இருக்கா? ப்ரோ இருக்கு ப்ரோ. கண்டிப்பா. ஜெயிச்சவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரோ இல்ல ப்ரோ ஜெயிக்க வச்சிருக்கோம். ஜெயிக்க வச்சதுக்கு நாங்க மரியாதை செலுத்துறது இல்லைங்க பிரதர். தோத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, யார் சுத்த போறீங்க? நான் தான். ஓகே, இப்போ நான் வரணும்னு ஆசை இருக்கா? நீ மட்டும் வந்தான் வை பிளாக்லிஸ்ட்னர் ஸ்நாக் தான். ஐயோ. ஓகே, சுத்தலாம். பொறுமையாவே சுத்து. ஐயேங்கா. பொறுமையா வா. போன வாட்டி டேய் கால்குலேட்டர் ரெடியா வைங்கடா. ஐயோ. நான் தானே? நான் தானே? ஆறு. வாவ்! டாப் ஸ்கோரர் போடு. அருமை 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 அருமை. அங்க மட்டும் கொடுத்துரு. ஓவரால் மீஸ் இழுத்து போயிருக்காப்ல படத்தை. மொத்தமா 37,540 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. போடு. வெரி குட்ரா தம்பி. சோ 37,000 சில்லறைகள். இல்ல அந்த 10 செகண்ட் விட்டுருந்தா நாங்க அதை 50 ரவுண்ட் ஆக்கிப்போம். ஆக்சுவலி இவர் பண்ண ஒரே நல்லது 10 செகண்ட் எங்களுக்காக விட்டது. இல்லைங்க, எனக்கு நிறைய மணி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா. எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. ஐயோ தப்பு பண்றோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி காசு நிறைய வரும். சூப்பர். இல்ல இல்லையா கம்முனு இதுவே வந்திருக்காது. அப்புறம் 10 ரூபா தான் வந்துரும். அவங்க என்னமோ ஏதாச்சும் ஒரு 150 எடுத்தீங்களா அங்க இருந்து? அந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு கிடையாது. 200 தான் இருக்கும். ப்ரோ இனிமே 150 சொல்ல கூடாது ப்ரோ. 37,540 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்படியே ஃப்ரெண்ட் வந்துடலாம். 37,000 ரூபாய் 500 சில்லறை. ஏன்னா நீங்க 5,400 ரூபாயிலே வீடு வாங்கலாம்ன்ற அளவுக்கு போயிருக்கீங்க. இப்போ 37,000 ரூபாய் என்ன பண்ண போறீங்க? நான் வந்துட்டு தம்பி பொண்ணுக்கு பர்த்டே வருது. ஒரு சின்ன ரிங் ஒன்று வாங்கிடலாம். வாவ் 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 சூப்பர். ரொம்ப ரிங். நீங்க? நானா சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ்.
சூப்பர். நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கையை வீசிட்டு போலாம். ரிட்டன் எதுல போற ஐடியா இருக்கு? ரிட்டர்ன் வந்துட்டு பைக் அதுக்கு தான் நாங்க குடுத்துறோங்க ஐயா. பாத்தீங்களா, அது கவலையே வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க மோசம் இல்ல, குடுத்துறலாம். கேப் போடும்போது யோசிச்சு ஐயோ இவ்வளவு கேபுக்கு ஆகுது, போகும்போது என்ன பண்றது? காரே வாங்கிட்டு போலாம். சீரியஸாங்கய்யா. இந்த புஷ்பா படம் மாதிரி அந்த கார் என்ன விலைக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க நம்ம எபிசோட? வேற லெவல் என்ஜாய். ப்ரோ ஜெயிக்கிறதை விட ஜெயிச்சவங்களை பாக்குறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ யோ 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 யோ. அதுக்கு காரணம் இவரை காலையில பார்த்ததுனால தான் மெயின் கதை. ஆனா நீங்க அவரை பார்க்கலன்ற இல்ல, போது நாள்ல இருந்து இவன் மூஞ்சில தான் முழிப்பேன். மேல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வால் பேப்பரா வச்சிருவேன். செம்ம தூக்கம் காலைல பாக்குற யாரா அது சிரிச்சி அப்படின்னு வந்தாரு அண்ணன். உங்களுக்கு ராசி, உங்க வாழ்க்கையில ராசி இல்ல, கையில காசு வர மாட்டீங்கன்னா இவரோட புகைப்படங்களை அது சிரிச்ச மணி சரி அதே இதே ஒரு போஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க வால்பேப்பர்ல வைங்க. பணம் மழை அவங்க அம்மா கொட்டும். திட்டுவாங்க, ஏன்டா டெய்லி உன் மூஞ்சில தான் முழிக்கிற. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இந்த ஷோவையும் ரொம்ப ஹாப்பனிங்கா, ரொம்ப ஜாலியா, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா நீங்க நடத்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ மக்களே, இன்னொரு சூப்பரான எபிசோட்ல நான் வந்து சந்திக்கிறேன். யாரெல்லாம் கூப்பிட்றான்னு நீங்களும் உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க உங்களை கூப்பிட்டு வரோம். இன்னொரு சூப்பரான எபிசோட சந்திக்கிறேன். இது பை பை ஃப்ரம் சக்தி அட் ஃபன்னி ஃபேக்டரி டீம், சோலோ கிரியேட்டர்ஸ், நீ என்ன சொல்ற? சோலோ ஸ்டார்ஸ், த டாப் ஸ்கோரர் ஆஃப் தி ஆல் ஆஃப் ஃபேம் ஆஃப் தி LMP. சந்தோஷமா குடுறா. எங்க இங்க கொடுக்கவா? Thank you. Bye bye. See you. Good night.